மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் ஜோஸ். நல்லா போயிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு வார இடைவெளிக்கு பின்னர் அந்த நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறோம். ஆமாம். ஸோ உங்களுடைய ரோம் அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக அன்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. ஆமாம். இப்போ இதில் நம்ம பேசணும்னா அப்புறம் கடிதங்களுக்கு நேரம்லாம் போயிடும். அதனால் அது தனியாக ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறோம். கண்டிப்பாக தனியார் நிகழ்ச்சி ரோமுடைய அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக யூடியூப்லேயும் இருக்குது. அன்பர்கள் ஒருவேளை டிவியில் மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். வெரி குட். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் வந்து மும்பையிலிருந்து வந்திருக்கு ஃபாதர். ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அம்மா எழுதியிருக்கிறாங்க. இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையருக்கும் மற்றும் பணியாற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வணக்க நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் போல் அருமையிலும் அருமை. 26/12/24 அன்று சகோதரி வேளாங்கண்ணி கூறிய நம் வெற்றி எதில் உள்ளது என்று 3 வயது தொடங்கி 85 வயது வரை கூறியது சிறப்பாக இருந்தது. அதேபோன்று 20/1/25 அன்று கூறிய கொம்புதான் தனக்கு அழகு என்று நினைத்து சிக்கலில் மாட்டிக்கொண்ட கலைமானின் கதையும் சிறப்பாக இருந்தது. முழு டீமிற்கும் வாழ்த்துகள். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளான ஃபாதர் ஜோ அருண் அவர்களின் நேர்காணல், பப்பாஸ் ஃபண்டே, சிறப்பு பட்டிமன்றம், மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் என அனைத்து நிகழ்ச்சிகளும் மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தன. இயேசுபாலன் பிறந்தநாள் மகிழ்ச்சியோடு இம்மகிழ்ச்சியும் சேர்ந்து 2 மடங்கு மகிழ்ச்சியுற்றோம். மாதா தொலைக்காட்சிக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். என் குடிசையில் ஒரு குடில் மிகச் சிறப்பான பொருள் பொதிந்த போட்டி என்றே கூறலாம். பங்கு பெற்ற 328 குடில்களிலிருந்து 86ஐ தேர்வு செய்து அதிலிருந்து 5 மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவது மிகப்பெரிய சவாலான வேலைதான். அதை செம்மையாக முடித்து பரிசுகள் வழங்கிய மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையருக்கும் மற்றும் பணியில் பங்கெடுத்த சகோதர சகோதரிகளுக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். பரிசு பெற்ற 5 குடும்பங்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். புத்தாண்டு நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அருமை. ஒவ்வொரு மறைமாவட்டமும் மிகச் சிறப்பான முறையில் தங்கள் பங்களிப்பை அளித்துள்ளார்கள். அவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. குறிப்பாக கோவை மறைமாவட்டம் அளித்த புதுமை பூத்திட 2025 என்ற நிகழ்ச்சி ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு வித்தியாசமாக இருந்தது. அதேபோன்று தஞ்சாவூர் மறைமாவட்டம் புனித ஆரோக்கிய அன்னை செவிலியர் கல்லூரி மாணவிகள் நடத்திய பஞ்சபூதங்கள் நாடகம் உண்மையிலேயே யதார்த்த நிலையை விளக்கிய அருமையான கற்பனை. இயற்கையோடு 2025 என்ற அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். பொங்கலோ பொங்கல் மாதா தொலைக்காட்சி அன்பர்களின் பங்களிப்பில் நாங்களும் மனதளவில் கலந்து கொண்டு உவகை அடைந்தோம். மேலும் நிறைவாழ்வு நகர் பொங்கல் விழா, கட்டி கரும்பே ஆக்சிலியம் பெண்கள் கல்லூரி வேலூர் என்று அனைவரும் நடத்திய பொங்கல் விழா, நடனங்கள் மற்றும் விளையாட்டுக்களை நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம். பங்கு பெற்ற அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துகளும். சகாய தோட்டம் மிகச் சிறப்பான இடம். சகோதரர் அலெக்ஸ் போன்று நானும் வாயை பிளந்து கொண்டே ரசித்து பார்த்தேன். முடிந்தால் ஒரு முறை நான் அங்கு நேரில் சென்று பார்க்க இறைவன் அருள் புரிய வேண்டும். புத்தாண்டை குதூகலமாய் கொண்டாட உதவி செய்த மாதா தொலைக்காட்சியின் அருட்தந்தையருக்கும் பணியாற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துகள். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர். ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அம்மா வந்து எதுவுமே விடலன்னு நினைக்கிறேன். எல்லாமே நிகழ்ச்சிகளுடைய பெயர் முதற்கொண்டு எல்லாம் முதல் கொண்டு அதில் பங்கு பெற்றவங்க முதல் கொண்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளவும் அத்துப்படியாக அவங்க கவனித்து அதை அழகாக நம்மளுக்கு இதில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, நம்ம அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சரியாக நம்மளும் சரி மறை மாவட்டங்களுடைய நிலையங்களும் சரி ரொம்ப அழகாக அதை யோசித்து அந்த செய்திகளை உள்ளடக்கிய நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாக எல்லாரையும் ஒன்றிணைத்து நம்ம கொண்டு போகிறது தான் நம்ம மாதா தொலைக்காட்சியுடைய சிறப்பு. இது நம்முடைய இனிய இதயங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு செய்தி தகவலோடு அவர்களுக்கு மிகவும் பிடித்த விதத்தில் இது அமைந்திருக்குன்னு நினைக்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. அதனால் நம்ம பாசத்திற்குரிய ஃபெலிக்ஸ் சேவியர் அம்மா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து எழுதுங்க. ரொம்ப நிறைவான ஒரு கடிதம்.
அதற்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக்கிறேன். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக மாதம் இருமுறை அவங்களுடைய கடிதம் வந்தாலும் அந்த இருமுறை அந்த மாதத்தில் நடந்த கடந்த மாதத்தில் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு ரீகேப் மாதிரி அந்த என்னென்ன நடந்துச்சு, யார் யார் பங்கெடுத்தா, அதனுடைய தலைப்பின அதோடைய சாரம்சம் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கம்ப்ளீட்டாக ஒரு அதான் வருகாலத்தில் யாராவது மாத தொலைக்காட்சியை பற்றி நாங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் கொடுத்தாங்கனாலே போதும். அவங்க இதை வாசித்தாங்கனாலே அவங்க அழகாக வந்து எழுதிடலாம். என்னென்ன மாதத்தில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதத்துக்குள்ளே போகலாம். அடுத்த கடிதம் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்குது. ஃபஸ்ட்டு கடிதம் மும்பை, இது பெங்களூர். மேரி இமாக்குலேட் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். முதல் முறை எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கும் தெரியுது. ஃபர்ஸ்ட், ஜெயமோ கர்த்தரால் வரும். இயேசுவின் அன்புமிக்க தந்தை அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் ஜெபத்தையும் மாதா குழுவினர் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு அற்புதமாக ஆண்டவர் உதவி செய்தார். கடந்த நவம்பர் மாதம் 30 எனக்கு கண் ஆபரேஷன் நடந்தது. என் வயது 82. அப்போது நான் ஜெப குழுவினருக்கு ஃபோன் செய்து ஜெபித்து கொள்ள கேட்டேன். அப்போது ஒரு சகோதரி மிகவும் பக்தி விசுவாசத்துடன் ஆண்டவரிடம் ஜெபித்தார்கள். ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது மனதில் என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலை பாடிக்கொண்டே சென்றேன். ஆபரேஷன் நடந்து முடியும் வரை அவரையே மனதில் துதித்து கொண்டிருந்தேன். ஆபரேஷன் ஆண்டவர் கையினால் நடத்தி கொடுத்தார். அடுத்த நாள் டாக்டரிடம் சென்றபோது டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார்கள். ஆனால் 2வது கண்ணும் பண்ண வேண்டும் என்றார்கள். அந்த சமயத்தில் எனது மகள் ஆஃபீஸ் போகும்போது விழுந்து முட்டியில் அடிபட்டு நரம்பு கட்டாகி எலும்பு முறிவும் ஆகிவிட்டது. வாக்கரில் நடக்க வேண்டிய நிலை இருந்தது. அப்போதும் ஜெப குழுவினருக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். கால் சரியாக 6 மாதம் ஆகும் என்றார் டாக்டர். 1 மாதம் கழித்து டாக்டரிடம் போனபோது வாக்கர் வேண்டாம், ஆனால் இது சரியாக மருந்து ஏதும் இல்லை, சாதாரணமாகவே நடக்கலாம் என்றார்கள். இப்போது ஆபீஸ் சென்று வருகிறார். விரைவில் ஆண்டவர் முழு சுகம் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை என் உறவினருக்கு சொன்னபோது அவர்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அவர்கள் கணவன் மனைவி இருவருக்குமே 6 மாத காலமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். நானும் அவர்களுக்காக மாதா ஜெப குழுவினரின் உதவியை நாடினேன். முன்பு எங்களுக்காக ஜெபித்த அதே சகோதரி தான் இப்போதும் போனை எடுத்து விசாரித்தார்கள். விவரங்களை சொன்னேன். அவர்கள் மிகவும் பக்தி விசுவாசத்துடன் ஆண்டவரிடம் ஜெபித்து பைபிள் வார்த்தைகளை படிக்கும்படி சிலவற்றை கொடுத்தார்கள். நீதிமொழிகள் 4:20-22, திருப்பாடல் 107:20, எசாயா 53:5, யோவான் 10:10 இவைகளை அவர்களும் ஜெபித்து விட்டு தினமும் அவர்களையும் ஜெபிக்க சொன்னார்கள். உடனே இதை அவர்களுக்கு ஃபோன் மூலமாக அனுப்பினோம். அவர்களும் ஜெபித்தார்கள். இன்று ஆண்டவர் அவர்களுக்கு கேன்சர் நோயிலிருந்து விடுதலை தந்து நலமுடன் இருக்கிறார்கள். நேற்று அவர்களை நேரில் சந்தித்து பார்த்த பின்பே இதை எழுதுகிறேன். இந்நிலையில் எனது 2வது கண் ஆபரேஷன் ஆனது என் வாழ்வில் மறக்க முடியாத ஆபரேஷன் ஆகிவிட்டது. அரை மணி நேரம் நடக்க வேண்டிய ஆபரேஷன் 2.5 மணி நேரமாக நடந்தது. நான் பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல. கண்ணில் நிறைய ஊசி குத்தினால் எப்படி வலிக்குமோ அதை போல மிகவும் வேதனை அனுபவித்தேன். ஆனால் பிதாவையும் ஆண்டவரையும் பரிசுத்த ஆவியும் துதித்து கொண்டே இருந்தேன். வலி தாங்கவில்லை. ஆபரேஷன் முடிந்து வீட்டிற்கு வந்தேன். அடுத்த நாள் கண்ணில் இருந்து ரத்தம் வந்தது. கண் விழிக்கும் போது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு சிறு வலியோ வேறு எந்த அறிகுறியோ இல்லை. கண் பார்வை நன்றாக இருந்தது. எங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்த உங்களுக்காகவும் ஜெபித்த அந்த சகோதரிக்காகவும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதமாக ஆண்டவர் ஜெபித்ததற்கு பதில் தருபவர். உங்கள் அனைவரின் ஜெபத்தை கேட்டு அதிசயமான சுகம் தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஜெபித்த உங்களுக்கும் மாதா ஜெப குழுவினரை சேர்ந்த சகோதரிக்கும் மிகுந்த நன்றிகள். என் மகளுக்கு கால் பரிபூரண சுகமாகும்படி ஜெபித்துக் கொள்ளவும். தந்தையே, மாதா குழுவினரின் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக இருந்தது. வயிறு குலுங்க சிரிக்கும்படியாக இருந்தது. சகோதரர் தமிழ்ஜோ மிக அழகாக செய்திருக்கிறார். உங்கள் அனைவரின் மகிழ்ச்சியே எங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. மேரி இமாக்குலேட் பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. இஜி புரா அப்படிங்கிற இடத்துல இருந்து. ரொம்ப அருமையான ஒரு சாட்சிய கடிதம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அவங்க மகளுக்கு, அவங்க உறவினர்களுக்கு எல்லாருக்காண்டியும் வந்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்முடைய ஜெபக்குழுவில் இருக்கிறவங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஜெபக்குழு பொதுவாக அவங்களுக்கு ஃபோனில் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபக்குழுவில் இருக்கிறவங்க நற்கருணை ஆராதனையிலையும் தொடர்ச்சியாக அவங்க வேண்டிகிட்டே இருப்பாங்க. இந்த கருத்துக்களெல்லாம் சொல்லி அங்கே நம்முடைய சேப்பலில் நற்கருணை ஆராதனையில் அவங்க வேண்டிகிட்டே இருப்பாங்க. அப்போது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நற்கருணை ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது தான். அப்போது எல்லோரும் இப்போ சமீபத்தில் எனக்கு லண்டன்லேருந்து சீலின்னு ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. அவங்களுடைய மகளாக பேத்தியான்னு தெரியல, யுகானான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து திடீர்னு ஒரு பேட்ரி ஏதோ முழுங்கிருச்சு, சின்ன பேட்ரி. அது உள்ளே போய் தொண்டைக்குழியில் இங்கே நின்று கடைசியில் மூச்சு குழல்லையும் உணவு குழல்லையும் வந்து அந்த ஆசிட் பட்டு அரிச்சு ரொம்ப சீரியஸ் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரி பண்ண பிறகும் ஆல்மோஸ்ட் 10 to 15 days அந்த பிள்ளையை வந்து கோமாலே வச்சுருந்துருக்குறாங்க. பிறகு ரிக்கவர் ஆகுமா என்னன்னு பார்த்து ரிக்கவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக போய் இப்போது ஓரளவுக்கு அந்த குழந்தை வந்து நார்மலாக இருக்குது.
என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நற்கருணை ஆராதனை வந்து வேண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லையும் கொடுத்தவங்க வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நற்கருணை ஆராதனையில் வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த அம்மா அங்கேருந்து எனக்கு லண்டன்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. நான் அப்போ ரோமில் இருந்தேன். அவங்க கூப்பிட்டு போகும்போது நான் சொன்னேன், நான் தொடர்ச்சியாக நீங்கள் வேண்டிக்கோங்கம்மா, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக எந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோமோ கண்டிப்பாக கடவுள் அதற்குரிய பலனை நம்மளுக்கு வந்து கொடுப்பார். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, யுகானா நல்லா இருப்பா, நாங்களும் தொடர்ச்சியாக வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர்ஸ்க்கு உடனே அந்த மெசேஜை நான் பாஸ் பண்ணேன். ப்ரேயர் டீமில் கொடுத்து அவங்களுக்காக வேண்டிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இனி இதைங்களே வந்து அதாவது நம்ம பலதடவை நிறைய சாட்சிகள் நீங்கள் கேட்குறீங்க. முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த வாரம் நீங்கள் நற்செய்தியில் பார்த்துருப்பீங்க. என் மார்க்கு நற்செய்தியில் வந்து ஆண்டவர் ஜெபக்கூட தலைவர் யாயிருடைய மகளுடைய வீட்டுக்கு போயிட்டுருப்பார். இடையில வந்து சொல்லுவாங்க, மகள் இறந்துட்டார், போதகரை தொந்தரவு சரியாமல். அப்போது வந்து ஆண்டவர் சொல்வார், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே, நம்பிக்கையை விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவ்வளோதான் சொல்வார், நம்பிக்கையை விட்டு விடாதே. அதான் வார்த்தை, அதான் இறைவாக்கு இல்லைங்களா? தைரியமாக அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர். அதான் நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வரும், சவால்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், எல்லாமே. அது இல்லாமல் லைஃப் யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக ஆண்டவரை வச்சுக்கோங்க. ஆண்டவர் சந்திக்காத சவால்களா, துன்பங்களா, பிரச்சனைகளா, மாதா சந்திக்காத பிரச்சனைகளா, ஒரு சூசைப்பர் சந்திக்காத பிரச்சனைகளா, எல்லாமே வரும். ஆனால் அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர். அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எல்லாம் இறந்து போயிருச்சு அந்த பாப்பா, ஆண்டவர் போய் உயிர் கொடுத்து அந்த பிள்ளையை உயிரோடு நிப்பாட்டார் இல்லைங்களா? அப்போது நம்ம பயப்பட தேவையில்லை, நம்பிக்கையும் விடக்கூடாது, பயப்படவும் கூடாது, நம்பிக்கையும் விட. இதை நம்ம சொல்கிறதுக்கு வந்து எளிதாக இருக்குது. ஆனால் அந்தந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இப்போ அந்த சிச்சுவேஷனில் இருந்தார், யாயிர் இருந்தார், ஜெபக்கூட தலைவர் இருந்தார். ஆனால் அவர் தைரியமாக அச்சப்படாமல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கூட இருக்கிறாரு, நம்பிக்கையை விட்டுறாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் பார்த்துக்குவார், நம்பிக்கையோடு இருந்தார். கடைசியில் பார்க்குறாரு இல்லைங்களா என்ன நடந்துச்சு. நம்ம நற்செய்தியில் அதை வாசித்து இது ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவுக்கு புகழ் நம்ம சொல்கிறோம். அப்போ இது ஒரு நிகழ்ச்சி வந்து உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி தானே வாசிக்கிறோம். ஒன்றும் கதை இல்லையே, ஒரு கற்பனை கதை இல்லையே. கற்பனையாக வந்து இப்போ எழுதியிருக்கிறாங்க, கற்பனையில் ஒன்றும் எழுதலையே. கண் ஆப்ரேஷன், 2 ஆப்ரேஷன், மகளுக்கு ஆக்சிடெண்ட்டு, அவங்க உறவினர்களுக்கு 2 பேருக்கு கேன்சர், கற்பனையில் எழுதலையே. நடந்ததை அவங்க வந்து ஒரு கடிதமாக எழுதுகிறாங்க. அப்போது இது ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா எனக்கும் ஏன் நடக்காது? எனக்கும் அப்படித்தான் ஆண்டவர் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கணும். முதல்ல நம்பணும், விசுவாசிக்கணும், அஞ்சாமல் இருக்கணும், நம்பிக்கையை விடாமல் இருக்கணும். கண்டிப்பாக அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் உங்களுக்கும் அந்த அதிசயங்களை நிறைவேற்றி காட்டுவார். அதனால் தொடர்ந்து மன்றாடுங்க. சகோதரியுடைய கடிதத்திற்கு, சாட்சியத்திற்கு நன்றி. அவங்க குடும்பத்திற்காக நம்ம தொடர்ந்து எல்லோரும் மன்றாடுவோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. கண்டிப்பாக இது போன்ற சாட்சிய கடிதங்கள் வாசிக்கும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகப்படியாக ஒரு ஆழப்படுத்தப்படுகிறது. நற்கருணை ஆண்டவர் மீதான அந்த பக்தி வந்து இன்னும் அதிகப்படுகிறது. கட்டாயம். ஸோ மேரி மாக்லேட் நமக்கு நன்றி சொல்லிக்கலாம். அதோட அடுத்த கடிதம் இன்னைக்கு போகலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் வந்து அரக்கோணத்துலேருந்து ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறாரு. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவங்க ஏற்கனவே முன்னாடி எழுதியிருக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டுக்காக. ஓகே. உங்கள் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி, உங்கள் சிந்தனைக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், வாழ்வுதனை இழந்து வறுமையில் வாடுவோருக்கு, வாய்ப்புகளை இழந்து வழி தேடி அலைவோருக்கு, உரிமைகளை இழந்து உளைச்சலில் உழல்வோருக்கு, விடியலை ஏக்கமுடன் எதிர்நோக்கி விம்மிடம் விளிம்பிகளுக்கு எப்போது வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை பிறந்த தமிழர் திருநாளில் இயம்புகிறேன் இன்முகத்துடன், இதயம் நிறைந்த இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டி நல்வாழ்த்துகள். சேம்ஸ், முன்னாள் தலைமை ஆசிரியர், அரக்கோணம். பொங்கல் கவிதை ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா, ரொம்ப நன்றி. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும், உண்மைதான். அது வந்து நம்ம தமிழருடைய அந்த ஒரு மரபு, அது ஒரு நம்பிக்கை, ஒரு 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 கலாச்சார பின்னணியில் எழுகின்ற ஒரு நம்பிக்கை. தை மாதத்தில் விவசாயம் செய்கிறாங்க, விவசாயத்தை ஆரம்பிக்கிறாங்க, அது நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லாமல் யாருமே நிலத்தில் உழவு ஏறு பூட்டுவதில்லை, விதை விதைப்பதில்லை, நடவு செய்வதில்லை.
எல்லா விவசாயத்தையும் நம்பிக்கையோடு நம்மளுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அதை தை பிறந்தோடனே அந்த காரியங்களை செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அதில் வந்து லாபமும் நஷ்டமும் எல்லாமே உண்டு. இப்போ வழின்றது வந்து யாரோ ஒருத்தவங்க உருவாக்குறதா? அப்போ இந்த வழியை உருவாக்குவதில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கடப்பாடு இருக்கிறது, கடமை இருக்கிறதுன்றது தான் உண்மை. இது யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, விலங்குகளை உடச்சி விடுவாங்க, வழியை உருவாக்கி கொடுப்பாங்க, ஒரு அரசாங்கம் செய்யும், அவங்க செய்வாங்க. இது நம்மளுடைய பிரச்சனையே வந்து இதுதான். யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க, எங்கேயாவது ஒன்று நடக்கும், இவங்களாம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அப்படி இல்லை. இதில் எல்லாருக்குமே வந்து இதில் ஒரு கடமை இருக்கிறது. அதனால் இந்த சமூகத்தில் ஒரு மாறுபாடு, ஒரு மாற்றம், பெரியவங்க வந்து அந்த காலத்தில் நமக்கு வந்து அதுகளெல்லாம் வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அப்போ விவரங்கள் எல்லாமே நமக்கு தெரிய தான் செய்யும். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், பலவிதமான அடிமைத்தனங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். அப்போ அவைகளை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உடைப்பாங்க என்று எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது எல்லாருமே வந்து சேர்ந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான். இதில் எல்லாருக்குமே வந்து இதில் பங்கு இருக்கிறது, பங்களிப்பு நாம் செய்ய வேண்டியிருக்கிறது, இதில் நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது, நாம் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இதில் யாருமே வந்து யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம தான் இறங்கி களத்தில் செயல்பட வேண்டும். இருந்தாலும் உங்கள் கவிதைகளுக்கு வாழ்த்துக்கள். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு. அப்படி நிகழ்ச்சியோட கடைசி கடிதம் கடைசி கடிதம் வந்து சென்னையிலேருந்து தான் ஜேசுரத்னம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு, தந்தையே 26/1/25 அன்று வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியை பார்த்தேன். டாக்டர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் இவர்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் அடைத்து விடக்கூடாது. இவர்கள் மாபெரும் தியாகிகள், மேதைகள் என சொன்னபோதும், பொங்கல் விழாவை பற்றி பேசும்போதும் உங்களது பரந்துபட்ட தேச உணர்வை கண்டு பூரித்து போனேன். தம்பி தமிழ்ஜோ கடிதங்களை வாசிக்கும் போது உன்னிப்பாக கவனித்து மகிழ்ந்து போகும் நிலை கண்டு வியப்படைகிறேன். உங்கள் தாய்மொழி பற்று சிறந்தது. கடிதம் எழுதுபவர்களை மனம் திறந்து பாராட்டும் தன்மை, உறவு சொல்லி அழைக்கும் மாண்பு போற்றுதற்குரியது. தந்தையே, மாதா டிவியில் வரும் எல்லா நிகழ்வுகளும் சிறப்பு வாய்ந்தவை. எடுத்து வாசி என்ற நிகழ்வு கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை விவிலியம் தெரியாது, ஜெபிக்க தெரியாது என்று சொல்லும் சகோதர சபையினருக்கும் நல்ல பாடங்களை தெளிவை கொடுக்கும் என நான் நினைக்கிறேன். தந்தையே, தபசு காலத்தில் செய்தி கொடுத்த அன்பு தந்தை எம்.ஏ. ஜோசப் அவர்களை, மாதாவை பற்றி மிக தெளிவான விளக்கங்களை தந்த தந்தை டெரன்ஸ் அவர்களையும் வாழ்த்துகிறேன். தந்தையே, எனக்கு 76 வயதாகிவிட்டது. எழுத வேண்டும் என்ற ஆசையினால் எழுதுகிறேன். தவறுகள் ஏதேனும் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். நன்றிகள். இவன் கே. சேசுரத்தினம், சென்னை தென்றல் நகர் பங்கு. இன்னும் ஒன்றும் தவறாகவே நீங்கள் இதில் பாராட்டி எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது தெரியல, இது எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லார்ட்டையும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஒரு சில நம்ம டிவி இருக்கிறதுனால வெளிப்படையாக சொல்ல முடியுது. இல்லாதவங்க அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுடைய அது வாழ்க்கையோடு அது வெளிப்படுகிறது. ஒரு நமக்கு என்ன, நான் இது என்னுடைய தாய்மொழி, அவ்வளோதானே. நான் பிறக்கின்ற பொழுது என் இரத்தத்தில் எனக்கு செலுத்தப்பட்ட ஒரு மொழி என் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. விசுவாசம், அதுவும் என் இரத்தத்தோடு கலந்து வந்திருக்கிறது. இது இரண்டுமே கடவுளின் பரிசாக, என் தாயினுடைய சீதனமாக எனக்கு கிடைத்த 2 பொக்கிஷங்கள், 2 கண்கள். என் மொழி, என் விசுவாசம், என் நம்பிக்கை. இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் பார்க்கிறேன். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இது அவங்க கடவுள் என் தாயின் வழியாக எனக்கு கொடுக்கலன்னா, வேறு சப்போஸ் நான் இங்கே பிறக்கலன்னா வேறு எங்கேயாவது பிறந்திருந்தேன்னா எப்படி? அதனால் கடவுள் நமக்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால் இதை குறித்து நான் பெருமைப்படுவேன். எப்பொழுதும் நான் பெருமைப்பட்டு தான் நான் வேறு பெருமை தான் படணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் இன்றைக்கு நான் இந்த தாய்மொழியின் வழியாக நமக்கென்று பரிசாக கிடைத்த அநேக பொக்கிஷங்கள், நமது கலாச்சாரமாக இருக்கட்டும், நமது இலக்கியங்களாகவும் பண்பாடாக இருக்கட்டும், இவைகள் அத்தனையுமே அந்த மொழியின் வழியாக நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷங்கள். இதை நம்ம தான் கொண்டாடணும். இதுக்கு கொண்டாடுறதுக்கு வேறு எங்கள் கூலிக்கு ஆள் பிடிச்சி கொண்டு நம்ம கட்சிக்காரங்க மாதிரி நம்ம ஆளுகளை கொண்டு காசை கொடுத்து நிப்பாட்டி கொண்டாட முடியாது இல்லையா? இதை நம்ம தான் கொண்டாடணும். ஏன்னா பல நேரங்களில் நம் மொழியை சாராத மற்ற மொழி பேசுகின்ற பிற நாட்டு அன்பர்களோ நமது நாட்டில் இருக்கிறவங்களோ ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவங்க இலக்கியங்களை குறித்தும் இலக்கணத்தை குறித்தும் தமிழ் மொழியினுடைய உயர்வை குறித்தும் அவர்கள் பேசுகின்ற பொழுது நம்மளுக்கு அப்படியே உடம்புல நடுங்குதுட்டே, என்னடா இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நம்மளாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே
ஒரு பிற நாட்டிலிருந்து வந்தவங்க நம்ம மொழியை கற்று அதை தேர்ந்து அதில் இருக்கின்ற அந்த செழுமையை, அதில் இருக்கின்ற அந்த மேன்மையை அவர்கள் வந்து பாராட்டி பேசி உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெட்கக்கேடாக இருக்கிறதே, அவமானமாக உணர்கிறோம். அப்போ அதோடு உணர்ந்துட்டு போயிட்டால் போதுமா? பத்தாது. அதற்கு நான் என்ன செய்யணும் அதை நான் செய்து தான் ஆகணும். அப்போ இது ஒவ்வொரு தமிழ் பேசுகின்ற ஒவ்வொருவருக்குமான ஒரு கடமையாக நாம் பார்க்க வேண்டும். எல்லாருமே சரி, என் குழந்தை மிகச் சிறப்பாக ஆங்கிலம் பேசுகிறது, மற்ற மொழிகளை பேசுகிறது, ரொம்ப சந்தோஷம், சிறப்பு. ஆனால் தாய்மொழியை முதலில் அது பேச வேண்டும், எழுத வேண்டும். பேசினா மட்டும் பத்தாது. எனக்கு பசிக்குது சோறு போடுங்கன்னு சொல்லி சொன்னால் போதுமா? வாசிக்க தெரிய வேண்டும், எழுத தெரிய வேண்டும். அதுதான் என் சிந்தனை. நான் யோசிக்கின்ற சின்ன சின்ன காரியங்களை அது எழுத்து வடிவில் எழுத தெரிந்தால் மட்டும்தான் என்னிடத்தில் அதற்குரிய மொழி ஞானம் இருக்கிறது என்று பெயர். கண்டிப்பாக. எனக்கு சிந்திக்க தெரிகிறதை என்னால் எழுத தெரியலன்னா நான் எப்படி, என்ன எனக்கு மொழி ஞானம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ தாய்மொழியை வந்து என்னால் அதை பேசுவதோடு நின்று விடாமல் அதை வாசிக்கவும் எழுதவும் தெரிந்தால்தான் மொழி ஞானம் இருப்பதாக அர்த்தம். அப்போ இது எல்லாருமே நம்ம கடமையாக உணரணும், அதை செயல்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம அனைவரும் நம்ம குடும்பங்களில் வந்து முதல்ல அதை ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பங்களில் நம்ம செய்தாலே இது சிறப்பாக இருக்கும். அது வந்து சாத்தியக்கூறாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து எல்லாரையுமே பாராட்டுங்க. பாராட்டுவது இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஒரு வழிவகையாக இருக்கிறது. அதனால் உங்களது நல்ல எண்ணங்களுக்கும் உங்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். வந்து எல்லா கடிதங்களுமே ஒவ்வொரு கோணத்தில் நிகழ்ச்சியை பற்றி ஒன்று, சாட்சிய பகிர்வு ஒன்று, கவிதை ஒன்று, பாராட்டுதல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பல்சுவை நிகழ்ச்சியாக இன்னைக்கு நம்முடைய கடிதங்கள் இருந்திருக்குது. ஸோ மகிழ்ச்சி ஃபாதர். நிகழ்ச்சியோட நிறைவில் சின்ன ஜபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனி இதயங்களே, தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்கள் மனதில் பட்ட காரியங்களை 2 வரிகள் எழுதி மாதா தொலைக்காட்சிக்கு அனுப்புங்கள். மாதா தொலைக்காட்சி நம்முடைய தொலைக்காட்சியின் உணர்வோடு ஜெபிப்பதும் அதை தாங்கிக் கொள்வதும் நமது கடமையாக ஒவ்வொருவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாட்களுக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து நீர் எங்களோடு இரும், எங்களை ஆசீர்வதியும். கடந்த 11 ஆண்டுகளாய் நீர் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சியுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே உமது கரம் எங்களோடு இருக்கவும், எங்களை வழிநடத்தவும், இதில் பணி செய்கின்ற, பங்கேற்கின்ற, இதற்காக உழைக்கின்ற, இதற்கு உதவி நிற்கின்ற, இதை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் உமது ஆசிரியை நிறைவாக அருளும்படியாய் மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இன்னும் 2 தினங்களில் நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய 11வது ஆண்டு பிறந்தநாளை நம்ம கொண்டாட இருக்கிறோம். ஸோ இனிய எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஃபாதர். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி. தேங்க்யூ. அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன், தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.